ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாகும்படியாக இந்த செவ்வாய்க்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 853வது சத்தியங்களை பார்க்க போகிறோம். இந்த சத்தியம் நிச்சயமா நமக்கு இன்றைக்கு தேவைப்படுகிற சத்தியம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் யோவான் ஸ்நானகன், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் இந்த உலகத்தில் கொடுத்தவர், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இந்த உலகத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட முன்குறிக்கப்பட்ட ஊழியக்காரர், தேவனுக்கு பாதைகளை செவ்வை பண்ணும்படியாக தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அந்த ஊழியக்காரர் பேசுகிறார். அவரிடத்துல நிறைய சதுசேயர்கள் பரிசேயர்கள்லாம் ஞானஸ்தானம் எடுக்க வராங்க. அவங்கள பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகிற தேவனுடைய கோபத்துக்கு எப்படி நீங்க தப்பித்துக் கொள்வீங்க என்று சொல்லி இந்த வசனத்தை பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் உங்களுடைய தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள உங்கள் மனதிலே நினையாதிருங்கள். ஆபிரகாம்னா யார் தெரியுமா? அந்த உலகத்திலே கர்த்தருக்கு மிகவும் பிரியமாக, கர்த்தருக்கு ஒரு உன்னதமான தேவனுக்கு ஒரு சிறந்த விசுவாசத்தின் தகப்பனாக ஒரு பட்டத்தை பெற்றவர். அவரை போயிட்டு எங்களுடைய தகப்பன்னு சொல்லிக்கொண்டு நீங்க வாழாதீங்கன்னு சொன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, சிலருக்கு ஆபிரகாம் அவருடைய ஜெனரேஷன்ல நான் வந்துட்டேன், அவருடைய தலைமுறையில் வந்துட்டேன், அவர் என்னுடைய பாட்டை முப்பாட்டேன் என்று சொல்லி இந்த ட்ரெடிஷ்னலாக அந்த பாரம்பரியத்தை வச்சு நான் பரலோகம் போயிடுவேன் அப்படி என்று சொல்லி சிலர் பெருமையான எண்ணம் கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்து ஜனங்கள். அதனால தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. ஆபிரகாம் உங்களுடைய தகப்பனா இருந்தா நீ பரலோகம் போயிடுவியா? வரப்போற தேவனுடைய கோபத்துக்கு நீ தப்பிச்சிருவியா? முடியாதே அப்படின்னு சொல்லி தான் எச்சரிக்கை கொடுத்தார். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை விட ஊழியக்காரர்களுக்கு கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை கொடுக்குறாங்க. ஒரு சிலர் பாஸ்டர்களை தெய்வத்தை போல பார்க்குறாங்க. அவங்க தேவனுடைய ஒரு வேலைக்காரர்கள் தான். நான் அவர்கிட்ட ஒரு 50 வருஷம் நான் உடன் ஊழியம் செய்கிறேன், அவரை நான் பராமரிக்கிறேன், நான் பரலோகம் போயிடுவேன்னு சொல்லிட்டு சிலர் மமதியில் இருக்கிறாங்க. நான் அவருடைய ஊழியக்காரரு, என்ன தப்பு வேணாலும் செய்வேன், கர்த்தர் என்னை மன்னிச்சிடுவாரு, நான் எதை வேணாலும் தேவனிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்வேன், கர்த்தர் மன்னிச்சிடுவார் என்று சொல்லி தவறான எண்ணம் கொண்டு இருக்கிறாங்க. மன்னிப்பே கிடையாது. யாரா இருந்தாலும் எல்லாரும் தேவனுடைய பார்வையில் ஒன்றுதான். அவர் பாரபட்சமற்ற ஒரு தேவன் சொல்றாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு கல்லுகளினால் கூட பிள்ளைகளை உண்டு பண்ண என் தேவன் வல்லவர்னு சொல்றாரு யோவான் ஸ்நானகன். அப்ப அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தரை மட்டும் தான் நீ பார்த்து அவருக்கு இஷ்டமானபடி, அவருக்கு பிரியமானபடி அவருடைய சத்தியத்திலே உபதேசத்திலே நடக்கணுமே தவிர, இந்த பாரம்பரியம், நான் 20 வருஷம் விசுவாசி, 50 வருஷம் விசுவாசி, என்னுடைய தகப்பன் முப்பாட்டன், அவர் ஒரு ஊழியக்காரு, நான் அவருடைய பிள்ளை, இதெல்லாம் நம்மளை ரட்சிக்காது என்ற ஒரு சத்தியம் எல்லாருக்கும் வேணும். ஒரு இடத்துல பாருங்க, சமரியா தேசத்தில ஒரு பெண்மணி யாக்கோபு கட்டிய கிணறுல தண்ணி எடுத்து கொண்டிருந்தாங்க. யாக்கோபு யாருன்னு கேட்டீங்கன்னா முற்பிதா. ஆபிரகாமுக்கு அடுத்து வந்த அந்த சந்ததியில வந்து அந்த முற்பிதா தான். அவரும் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தவர் தான். அவருடைய சந்ததியிலிருந்து தான் 12 கோத்திரமே உண்டாச்சு. அப்படிப்பட்ட அந்த யாக்கோபு கட்டிய அந்த கிணற பெருமையா பேசிக்கின்னு ஒரு பெண்மணி சொல்றாங்க, எங்க யாக்கோபை காட்டிலும் நீங்க பெரியவரா? அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு அந்த பெண்மணி பார்த்து, உங்களுடைய யாக்கோபு கட்டிய கிணற்றில் உள்ள தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் வரும், ஆனால் நான் கொடுக்கக்கூடிய தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு ஒருபோதும் தாகம் வராது, நித்தியமாய் அது அவனுக்கு ஜீவ ஊற்றாய் உண்டாயிருக்குன்னு சொன்னாரு. ஏன்னா நீங்க நல்லா பாருங்களேன், பைபிள இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தேர்வு செய்தாரு. 12 பேருமே பரலோகத்துக்கு தகுதி பெற்றார்களா? நாங்க இயேசு கிறிஸ்து கூட இருந்துட்டோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக யூதாஸ் காரியத்துக்கு என்ன ஆனான்னு தெரியல, பரலோகம் போகக்கூடிய ஒரு தகுதியை பெற்றுக்கொள்ள. எலிசா கூட கேயாசி என்ற ஒரு ஊழியக்காரர் உடன் ஊழியரா பணியாற்றி கொண்டே வந்தார். எலிசா பரலோகம் போகக்கூடிய தகுதி பெற்ற ஊழியக்காரர் ஆயிட்டார். ஆனால் கேயாசி குஷ்டரோகத்தை சம்பாதித்துக் கொண்டார், சபிக்கப்பட்டார். காரணம், அப்ப நம்ம யாரு கூட இருக்கிறோம், நம்மளுடைய இந்த ட்ரெடிஷ்னலு, நம்முடைய முற்பிதா, நான் இவருக்கு கீழே ஊழியம் பண்றேன், அவர் கூட 50 வருஷம் இருக்கிறேன், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட செல்லாது. அதை தான் யோவான் ஸ்நானகன் சொன்னாரு, ஆபிரகாமே உங்களுடைய தகப்பன்னு சொல்லிக்கொள்ள நினையாதிருங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக வாழ்ந்து அவருக்கு உண்மையாக இருந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு கர்த்தருக்கு சித்தமானதை செய்து இந்த பூமியில நீ வாழ்ந்த, அதான் உனக்கு பரலோக வாழ்க்கை. இல்லை என்றால் நீ கைவிடப்படுவாய். ஆகவே
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய தேவன். அவருடைய வழியிலும் சத்தியத்திலும் அவருடைய சித்தத்திற்கேற்றபடி நடவுங்கள். தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். GPS signal is weak. Auto pause.